பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அறிக்கைக்கு நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தோம்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தாவேகா சார்பில் விஜயை தவிர அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்க மாவட்டத்தில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு அனுப்பிட்டு அவரு உள்ள போய் உட்காந்துட்டா அப்படின்னு வைங்க. இப்படி சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசாங்கத்தை கண்டிச்சு பேசுன்னு சொன்னா ரஜினிகாந்தை வம்புக்கு இழுத்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல அந்த போனிடெயில் மண்டையன் இருக்கான்ல பெலிக்ஸ், அந்த ஆள் வந்து பல நடிகர்கள் இருக்கிறார்கள் ஃபாரின்ல போய் ஜாலியா கார் ஓட்டிட்டு இருக்காங்க, இவன் அவரை போய் வம்புக்கு இழுத்து பல பேர் ரேஸ் ஓட்டிட்டு ஜாலியா சுத்துறாங்க. அப்படியெல்லாம் இல்லாம குடும்பத்தை எல்லாம் துரத்தி விட்டுட்டு இப்படி பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு எங்க தளபதி அப்படின்னு பேச போக அவர் இதெல்லாம் கண்டுக்காம பெருந்தன்மையா விட்டுட்டாருன்னு வைங்க. இந்த மீட்டிங்கில் ஆதவ அர்ஜுனா ரஜினியை திமுக பயமுறுத்தி அரசியல் விட்டு துரத்திடுச்சு. அதாவது முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறதுங்கிறது தான். அவர் எதற்காக அரசியலுக்கு வர ஆசைப்பட்டார், அது கொரோனா காலத்தில் அவர் எந்த அச்சத்தில் அதை வெளிப்படையா சொல்லிட்டு எல்லாரும் என்னை காலம் ஃபுல்லா கிண்டல் பண்ண போறாங்க, திட்ட போறாங்க, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, ஆனா நான் மறுபடியும் ஜெயிக்கவே முடியாத ஒரு தேர்தல்ல இப்படி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கட்சி ஆரம்பிச்சு நான் இப்படி ஒரு வேலையில் இறங்குவது என்னுடைய ரசிகர்களுடைய உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னை நம்பி முதலீடு செய்வாங்க இந்த ரசிகர்கள், அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் கரைச்சு விடுற ஒரு வேலையை அந்த ரிஸ்கை நான் எடுக்க தயாரில்லைன்னு விரிவாக ஒரு கடிதத்தை எழுதி விட்டுதா. இவன மாதிரி நான் 40 பேர் செத்தாலும் போய் கூட பார்க்காத ரஜினிகாந்த் மீது 1000 விமர்சனங்கள் தான். அவர் செய்த அரசியல் ஆன்மீக அரசியல்னா அது எங்க போய் நிக்குங்கிற அச்சம் இருக்கலாம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரியான சம்பவங்கள்ல அவர் எடுத்த நிலைப்பாடு, அதுக்கான எதிர்வினைகள், இது எல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. சம்பந்தமே இல்லாமல் ரஜினிகாந்த் பெயரை இழுத்து அவருக்கு இல்லாத அவரெல்லாம் பயமுறுத்தினாங்க, பயந்துட்டாரு. ஆனா மன வலிமை மிக்க விஜய் இருக்கிறாரே, அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாருன்னு. ரஜினி வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, சினிமா துறையில அவருடைய இடம் என்ன, நீ எனக்கு கப்பங்கட்டு நீ ஜெயலலிதாவுடைய பீக்கு அது ஆட்டம், ஆடாத ஆட்டம்லாம் போட்டுட்டு இருந்த 91 96ல் அப்பவே லந்து பண்ணி படம் எடுத்தாரு, வாய்ஸ் கொடுத்தாப்புல. அதே பாய்ஸ்காரனை குடியிருந்துக்கிட்டே இந்த அம்மா திரும்ப ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு. அந்த ஆளை போய் பயமுறுத்த முடியுமா? பயமுறுத்தினாங்கன்னு நீ சொல்ற. அவர் எந்த காலத்திலையும் திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடுன்னு ஒன்று எடுக்கவே இல்லை. அவர் திமுக அவரை பயமுறுத்த வேண்டிய தேவையும் ஏற்படலை. அவர் அதிமுகவுக்கு எதிர்நிலைப்பாட வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் எடுத்திருக்கார். நேரடியாக ஜெயலலிதாவை விமர்சித்திருக்கார். இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னே எம்ஜிஆர் கூடவே அவருக்கு ஒரு முட்டல் இருந்ததா ஒரு கிசுகிசுக்கள்லாம் கூட உண்டு. ஆனால் திமுக தலைவரோட அவருக்கு எந்த மோதல் போக்குமே கிடையாது. எதுக்கு மிரட்டணும்னு தெரியல. இவன் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு போக அடுத்த சில நாட்கள்ல அது ஒரு பேசுபொருளாக மாறி. எனக்கு தெரிய ஒரு அரசியல் பார்ப்போமே, ரஜினியை பயமுறுத்த முடியாது, கமலஹாசனை பயமுறுத்த முடியாது, அஜித் கலைஞர் முன்னாடியே கூட தனக்கு ஒரு சிக்கல் வருதுன்னு சொல்லி நேரடியாக பேசுகிற நபர் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் போய் கையை கட்டிட்டு போய் நின்று ஒருத்தன் உலகத்துக்கே தெரியாது யாரு பயப்படுறாள்னு. பயப்படுறான்னு தானே பயமுறுத்துவாங்க. அதானே. இப்போ இப்படி ஒரு பேச்சை பேசி விட்டு அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தலைவரும் வாசன் ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி வரை அத்தனை பேரும் ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த சிலரைத்தனமான பேச்சை கண்டித்து நேற்றைக்கெல்லாம் அறிக்கை விட்டார். அப்போதே எனக்கு ஒரு பிசுறு அடிச்சது. இது நெட்ட காலம் எங்கேயோ வகையா இழுத்து சிக்கி வச்சு கவட்டையில கொண்டு போய் மாட்டி விட்டு மிளகா பொடியை பனையூர் வரைக்கும் போட்டு விட்டு வந்துட்டாப்ல அப்படின்னு. இன்றைக்கு காலையில் ரஜினிகாந்தே ஒரு அறிக்கையை, ஒரு லெட்டரை தன்னுடைய லெட்டர் பேர்ல போட்டுட்டார். அதாவது தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ அர்ஜுனா சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக அமைச்சர் திரு ரகுபதி, தொல் திருமாவளவன், எஸ்பி வேலுமணி, நண்பர் அண்ணாமலைன்னு வரிசையா அவருக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்களோ, சினிமா துறையிலிருந்து தனஞ்சயன், அமீர், எல்லார் பேரையும் சொல்லி அனைவருக்கும் நன்றி அப்படின்னு போட்டுட்டு, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு தன்னுடைய கடிதத்தை முடித்து விட்டார். அவர் சொல்லக்கூடியது ஒரு மெசேஜ், ஒரு சிக்னல். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். நீ எனக்கு மன்னிப்பு கேட்கணும்னோ, நீ சொன்னதுல உண்மைக்கு புறம்பானதுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னா ஒரு இது பண்ணல. நீ சொல்லி இத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இத்தனை பேர், அதுவும் தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவரே அதை கண்டிச்சும் கூட நீ அதை பத்தி அலட்டிக்காம உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னா, நான் இனிமேல் உங்ககிட்ட கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, மேல இருந்து ஒருத்தன் பார்ப்பான், உன்னை ஒரு நாள் தூக்கி போட்டு அப்படிங்கிறத ஒரு டீசெண்டா காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு முடிச்சிருக்காரு.
இந்த பஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பரபரப்பா இருக்குது, இன்னைக்கு சொல்லிட்டாருங்கிறனால பரபரப்பாயிருச்சு. ரெண்டாவது, ரஜினிகாந்த் அரசியல் ரீதியாக எதையாவது சொன்னார்னா நேஷனல் மீடியாவுக்கு தமிழ்நாடு என்பதே ரஜினிகாந்த் நாடுங்கிறதா அவங்களுடைய பாரு, அவங்க தூக்கிட்டு சுத்துவாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு மாதத்தில் தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் மட்டுமல்ல, இதற்கு பிறகு விஜய் திரைத்துறைக்கு மீண்டும் மானங்கெட்டு ரிட்டர்ன் வந்து நடிக்க ஆரம்பிப்ப. அதிலிருந்து தேர்தல் தோல்வியிலிருந்து சினிமா துறை தோல்வி வரை எது நடந்தாலும் இந்த பஞ்ச் வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுங்கிற மாதிரி முன்னாடி வந்து நிற்கும். காலம் பேசாது, a wise man once said அப்படின்னு இதை தூக்கி கொண்டு வந்து அவருடைய ரசிகர்கள் அடிப்பார்கள். தமிழ்நாட்டில் இவனுடைய கூத்தை பார்க்கக்கூடியவர்கள்லாம் உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியின் தோறும் இந்த பஞ்சை கொண்டு வந்து போட்டு அடிப்பாங்க. அதுதான் இந்த பஞ்சுடைய முக்கியத்துவமாக எதிர்காலத்தில் இருக்க போகுது. ஸோ இது இவ்வளவு பஞ்சாயத்து ஆன பிறகு பனையூர் தாவேக அலுவலகத்துல ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு நிருபர்களுக்கு தகவல் வந்து அத்தனை பேரும் கேமராவை மைக்கும் தூக்கி போட்டு சும்மாவே அங்கதான் கிளப்பாங்க போய் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. ஆதவ அர்ஜுனா இந்த பிரச்சனைக்கு தொடர்பாக பிரஸ் மீட்டு அப்படின்னு காத்திருக்க வைத்து விட்டு திடீர்னு பிரஸ் மீட் கேன்சல்னு சொல்லி இவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்போ முதல்ல பிரச்சனை பெருசாகுது. தேர்தல் நேரத்தில் ரஜினிகாந்த் இப்படி ஒரு அறிக்கை விடும் அளவுக்கு இது சென்றிருக்க கூடாது. ஏன்னா இதை முன்னாடியே முடிச்சிருக்கணும். ஒரு வாரமா நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி திட்டு போடுற வரைக்கும் கூட உங்களுக்கு டைம் இருந்துச்சு. வாசனை நீங்க மதிக்க வேண்டாம், எல்முருகனை மதிக்க வேணாம், அர்ஜுனமூர்த்தியை மதிக்க வேணாம், அட எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் வந்துருச்சு இல்ல. அப்போ இது அடுத்து எங்க போகணும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறவனுக்கு கூறு வேணாமா? அப்ப நீ மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்கான இடம் வந்து நேத்து நைட்டு வரைக்கும் மிகப்பெரிய அவகாசம் இருந்துச்சு. நீ அதை ரசிச்சுட்டு இருந்த. உனக்கு ஈகோ தடுக்குது. ஒண்ணு நெட்டக்காலனுடைய ஈகோ ஒண்ணு, அதை விட பெரிய ஈகோ வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு செய்வேன், அது சரின்னு நிரூபிக்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. நீங்கெல்லாம் வந்து இது இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய அந்த செட்டப்பே, ஜனநாயக பூர்வமான செட்டப்பே அந்த கட்சிக்குள்ள கிடையாது. நான் கள்ளக்காதல் செய்வேன், நான் ஊரே காரி துப்புற மாதிரி ஒரு வேலையில போய் ஈடுபடுவேன், இதையெல்லாம் செய்யாம இருன்னு நீங்க சொல்லாதீங்க. இதுக்கு பதிலாக வேற ஒன்றை செய்யன்னு நீங்க சொல்லாதீங்க. நான் போறபடி போறேன், நான் செய்யறதுதான் நல்லதுன்னு நீங்க எல்லாம் போய் பேசுங்க. ஏன்னா அதை நீங்க செஞ்சீங்கன்னா என்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் ஆமா அப்படிதான் அப்படின்னு ஜிங்சாக் போடுறதுக்கு லட்சம் பேர் வெளியிருக்கான். அவன் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன கவலை? அதனால நான் பண்றதை பண்றேன், நீங்க போய் சொம்படிங்க அப்படிங்கிற செட்டப்லயே வச்சிருக்காப்ல. சோ இன்னைக்கு இது இவ்வளவு பெரிய பிரச்சனையான பிறகு முதல்ல ஆதவ அர்ஜுனாவை மன்னிப்பு கேட்கவோ அல்லது விளக்கம் சொல்லவோ தான் இந்த பிரஸ் மீட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இதுல யாருடைய ஈகோ இந்த பிரஸ் மீட்டை நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய $1,000,000 கேள்வி. வரக்கூடிய வேறு செய்திகள் எல்லாம் பார்த்தா தினமலர்காரன் ஒண்ணு பண்ணியிருக்கான். இன்னைக்கு காலையில பேப்பர்ல வந்துருச்சு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா, விஜய் முடிவு த்ரிஷா கையில். எது? தினமலர். இது மட்டும் இந்த செய்தி இதை நான் ஃபுல்லா விரிவா படிக்கிறதுக்கு இன்னும் கொடூரமா தான் இருக்கு. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகாவை சேர்ப்பதற்கான கடைசி முயற்சியாக நடிகை த்ரிஷா மும்பையில் அமித்ஷாவிடம் பேச்சு நடத்திய தகவல் வெளியாகியுள்ளது. இவர் டெல்லிக்கு தனி விமானத்துல போனார் இல்லையா, அதற்கு முன்பே ஒரு கைப்பையுடன் த்ரிஷா வந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்பினார். எங்க போனார்னு நமக்கு தெரியல. நிருபர்கள் மைக்க நீட்டின போதும் அவங்க எந்த பதிலும் சொல்லாம போயாச்சு. விஜய் திரும்பி வந்த வீடியோ வந்துச்சோ இல்லையோ, அதே சென்னை விமான நிலையத்திலிருந்து போன ஊர்ல இருந்து த்ரிஷா திரும்பி வந்து மீண்டும் வேறொரு கார்ல ஏறி போற வீடியோவும் வந்துருச்சு. அப்ப ஒரு நாள் ட்ரிப்பா இந்த அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தினமலர்காரன் எழுதுனா, அமித்ஷாவை மும்பையில் சந்தித்தார். பாஜக தரப்பில் விஜயை வளைப்பதற்கான முயற்சிகள் அவருடைய தோழியான நடிகை த்ரிஷா வாயிலாக நடந்துள்ளன. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் 2 நாட்கள் விஜய் முகாமிட்டும் இருந்தார். அதற்கு ஒரு நாள் முன்பாக மும்பை சென்ற த்ரிஷா அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நெருக்கடி இல்லாமல் சிபிஐ விசாரணையை முடித்து விஜய் மந்தகாச புன்னகையுடன் கைகாட்டியபடி, அதுக்கே ஊரே காரி துப்புது. வடநாட்டிலாம் காரி துப்புறாங்க. 41 பேர்த்த கொண்டு விட்டு 41 பேர் இறந்தது தொடர்பான கேள்விகளை மணிக்கணக்காக எதிர்கொண்டு விட்டு 9 குழந்தை செத்துருக்குங்க. இதுங்கெல்லாம் சாகிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த படங்களை எல்லாம் பாருங்கன்னு தானே கேள்வி கேட்பாங்க. 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு சிபிஐ விசாரணை அறையில் இந்த 41 பேருடைய மரணத்தை பற்றி மட்டுமே கேள்விகளை எதிர்கொண்டு பதில் சொல்லிவிட்டு ஒருத்தனால எப்படி வெளியே வந்து சிரிக்கவும் கைகாட்டவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. சினிமா படம் வெற்றி அடைஞ்சிட்டா மவுத் டாக்லாம் சூப்பரா இருக்கு, படம் பிளாக் பஸ்டர் ஆக போகுதுங்கிற செய்திக்கு வெளியே வர மாதிரி, தியேட்டர் விசிட்டுக்கு போயிட்டு வெளியே வரப்ப காட்டுற மாதிரி இவனால எப்படி காட்ட முடியுதுன்னு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. காட்டிக்கிட்டே வந்துருந்தா கரூர்ல அவ்வளவு சம்பளமே நடந்திருக்காது. நீ பாட்டு பஸ்ஸுக்குள்ள போய் உட்காந்தனால தானே அவ்வளவு கூட்டம் ஒரே இடத்துல வந்து கூடுச்சு. தினமலர் சொல்றான், இந்த புன்னகைக்கு
என்ன காரணம்னா இந்த டீல் நடந்துருச்சு, அதனாலதான் இவர் வந்து பெரிய நெருக்கடி இல்லாம வெளியே வந்திருக்காரு. அதே போல ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கான முயற்சிக்கும் நடிகை எடுத்த முயற்சிகள் பலனளித்துள்ளன. இதற்காக தணிக்கை குழுவினர் இந்த படத்தை மீண்டும் மறுதணிக்கை செய்யவிருக்கின்றனர். இன்னைக்கு இதே போல அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடைய மகன் மிதுன் வாயிலாகவும் நடிகையிடம் கூட்டணி தொடர்பாக பேச்சு நடத்தப்பட்டுள்ளது. அதாவது ஜனநாயகன் ரிலீஸுக்கு சிபிஐ விசாரணையில் நெருக்கடி இல்லாம இருக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுனோட ஒரு சிட்டிங்கு, அமித்ஷாவோடு மும்பையில் ஒரு பேச்சுவார்த்தைன்னு 4 முனை பேச்சுவார்த்தையில் திரிஷா ஈடுபட்டதாக நான் சொல்லல, தினமலர் சொல்லுது. இதையாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, எங்க ஆத்து பிள்ளை எவ்வளவு சமத்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல வரான். இதான் மேட்டர். இவன் ஒரு தப்புளி, ஆனா கூட இருக்கிறது சர்ச் பார்க்கு பிரீடு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், இது பாத்துக்கும், நல்ல கையில போய் சிக்கிருச்சு அப்படின்னு. இன்னைக்கு வந்து இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம்னு ஏதோ ஒரு போஸ்ட போட ஏதோ ஒரு மீடியால அதுக்கு அவங்க அம்மா லைக் போட்டிருக்கான். அது ஒரு நியூஸ் ஆயிருக்கு. ஆசைப்படுறது போல. லைக்னா தானே பொருள், விருப்பம். நான் என்ன கேட்கிறேன், இந்த செய்தி தினமலர் போட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி 4 முனை பேச்சுவார்த்தையில் திரிஷா விஜய்க்காக ஈடுபட்டிருக்கிறார் என்கிற செய்தியை தினகரனும் திமுக சார்பான திமுக தலைமையில் இருப்பவர்களால் நடத்தப்படுகிற திமுக சார்பு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் நீங்க விட்டுருங்க, தினத்தந்தியிலேயோ தினமணிலேயோ வந்திருந்தா கூட திமுக தான் இதை போட சொல்லுச்சு அப்படின்னு கடிச்சு குதறி இருப்பானுங்க. இப்ப இது தினமலரில் வந்திருப்பதால் தினமலருக்கும் திமுகவுக்குமான ஜென்மப்பகை வந்து ஊரறிந்தது உலகறிந்தது. அதனால இது எப்படி திமுக தலையில கட்டுறதுன்னு தெரியாம கமுக்கமா இருக்கானுங்க. கூடுதலா இந்த கொடுமைக்கு இந்த நியூஸ போட்டதுக்கு ஒரு தற்குறிக்கு கூட கோபம் வரல. அட குறைந்தபட்சம் இந்த மாதிரி சம்பவம் நடந்தா காங்கிரஸ்காரன் என்னங்க செய்வான்? நடு ரோட்ல அந்த பேப்பர் பத்த வைப்பானா இல்லையா? அதை கூட இந்த நாயகை செய்யறது இல்லைன்னா இவனுங்களை வந்து என்ன சொல்ல இது எந்த விதமான உணர்ச்சியையும் அவங்க இது பண்ணல. குறிப்பா வந்து அவர் வந்து ஒரு திருமணத்துல உறவுல இருக்காரு, குழந்தை வந்து 25-26 வயசு பிள்ளையில தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்காக வந்து ஒரு நடிகையோட சுற்றுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டோட தான் நீதிமன்றத்தை சந்திக்கிறாரு. ஆனால் மியூச்சுவல் டைவர்ஸுக்கு அவர் தயார் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அவங்க மியூச்சுவலுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு விவாகரத்தை தராம மறுக்கிறேன், அந்த குடும்ப வாழ்வை தொடர விரும்பக்கூடிய ஒரு நபர் அந்த நடிகையோட சேர்ந்து ஒரே காரில் போறாரு. அப்போ அவருக்காக டீல் பேச அந்த நடிகை போயிருக்குன்னு ஒரு பத்திரிகை செய்தி வந்தா உண்மையில இதுக்குள்ள ரோசப்படணும். இதை விட்டு எதுக்கோ அவங்க வந்து ரோசப்படுங்க. அடுத்த மாசம் தேர்தலுங்க, ஒரு 2 வாரத்துல நாமினேஷன் தாக்கல் பண்ணணும். 40 நாள் இவர் வந்து தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய மனைவி மீது இருக்கக்கூடிய சொத்துக்களையும் அபிடவிட்டா தாக்கல் பண்ணணும். இந்த பிரச்சனைக்காக மனைவியிடம் கையெழுத்து வாங்க முடியாது இந்த அபிடவிட்டுக்குங்கிற சிக்கல் வரும் என்பதற்காக பல சொத்துக்களை சென்னையில் இருக்கக்கூடிய பல 100 கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மண்டபம் போன்ற விஷயங்களை எல்லாம் கைமாற்றி கொண்டிருக்கிறார், விற்று கொண்டிருக்கிறார்ங்கிற செய்திகள் வருது. எதற்காகன்னா, ஒன்று மனைவியிடம் இதற்கு கையெழுத்து வாங்க முடியாது, இந்த சொத்துக்கள் தன் பேரில் இருப்பதாக தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்ய விரும்பவில்லை, இப்படி பல காரணங்கள். 2வது, இதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த கேஸ் நடக்கும்போது ஜீவனாம்சம் கொடுக்கிறங்கிற இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த சொத்துக்கள்லாம் பசங்களுக்கு, தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ மனைவிக்கோ சென்று விடாமல் தடுப்பதற்கான வழிகளில் அவர் ஈடுபட்டு இருக்காருங்கிறது இன்னொரு பக்கம் செய்தி. மறுபக்கம் இத்தனை கூத்தும் நடந்துட்டு இருக்குதுன்னா தினமலர் ஒரு காரணத்தோட தான் இந்த வேலையை பண்றான். நீங்க சொன்ன மாதிரி விஜய் எப்படி சாஃப்ட் லான்ச் பண்றானோ அவனுங்க ஒரு ஹார்ட் லான்ச் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா இது பண்ணி விட்டானுங்க. அந்த கட்சியிலங்க எம்ஜிஆருக்கு அவ்வளோ பத்தல அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு லேடி வேணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா இது பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் இப்போ டெல்லி வரைக்கும் போய் ஜெயலலிதா வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து அந்த டெல்லிலாம் பார்த்தாங்க, டெல்லி லாபிலாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை. அதே மாதிரி இப்போ மும்பை வரைக்கும் போய் அமித்ஷாவே கரெக்ட் பண்ணி விஜய்க்கு ஆதரவாக. இன்னொன்னு கூட எனக்கு டவுட் வருது, இப்போ ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்பதற்கோ விளக்கம் கொடுப்பதற்கோ தயாராக இருந்தாலும் கூட விஜய் அதை நோக்கி போய் நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லியிருந்தா கூட மேடம் குறுக்க பூந்து மன்னிப்பு கேட்கறதுங்கிறதெல்லாம் நம்ம கட்சிக்கு செட் ஆகாது. நீ வேணா போயிட்டு அந்த முதல்ல பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணு. இதுக்கும் காரணம் ரஜினி இப்போது அறிக்கை விட்டிருப்பதற்கும் காரணமே திமுக தான். இன்னும் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கி எஸ்கலேட் பண்ணி வெளியே கொண்டு போ அப்படின்னு மேடம் சொல்லியிருந்தாலும், ஏன்னா ஜெயலலிதா இருந்திருந்தா அதாவது இந்த ஆங்கிள் தான் திங்க் பண்ணும். சங்கீதா விஜய் பிரிவுக்கான முதல் காரணமே இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொல்லி திரிஷா அழுத்தம் கொடுத்ததாக. அது அந்த அழுத்தத்தின் பேர்ல தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க வராது. அது அந்த ஒரு பிரச்சனையை தான் வந்து இந்த உங்களுடைய பிரிவுக்கான ஒரு காரணமாக தொடக்கப்புள்ளியாவே சொல்றாங்க. ரஜினி அடிச்சு முடிச்சுட்டாரா, சரி நீங்க ஒரு குழிக்குள் இருந்தீங்கன்னா மேற்கொண்டு தோண்டக்கூடாதுங்கிறது ஒரு புகழ்பெற்ற ஆங்கில பழமொழி. இந்த தற்குறிகள் ஓட்டு வாங்குறதுக்கு, அதாவது பிடிக்காத ஓட்டை வாங்குறதுக்கு கூட காலில் போய் விழுகிறதுக்கு பேர் தான் ஜனநாயகத்துல தேர்தல் வழிமுறை. இவனுங்க ரஜினி ரசிகர்கள் ஓட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை, சிலாக்கி டும் அப்படின்னு சுண்டி விளையாடிக்கிட்டு
ரஜினியை இன்னைக்கும் மேற்கொண்டு அதாவது ஏன் வந்து நயினா நாகேந்திரன், எல்முருகன், அண்ணாமலை, எடப்பாடி இவ்வளவு பேரும் அறிக்கை விடுறாங்க தாவி குதிச்சுட்டு? அது அவர் இவர்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து திமுகல ரகுபதி பேசிட்டாரு. திமுக அப்படிலாம் யாரையும் மிரட்ட கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டாரு. திமுக மிரட்டுச்சுன்னு சொல்லி ஒருத்தன் பேசினா அதை இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஆமோதிக்கணும். இப்படி ஆமாங்க திமுக மிரட்டி தான் ரஜினியை வரவிடாம பண்ணிடுச்சுன்னு என்ன சொல்றாங்க? ரஜினி அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி ஏன் பேசுறாங்கன்னா, அந்த ரசிகர்களுடைய ஓட்டை வந்து ஓரளவுக்கு நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு விஜய் வந்து பேசுனதுக்கு அப்புறம் அது பூராமே மெதுவாக திமுக நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ அதை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி தான் வந்து வரிசையா எடப்பாடி வரைக்கும் அறிக்கை விட்டு கதறது. இவனுங்க கொஞ்சமும் கூறு இல்லாம இப்பவும் அதாவது இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அவனுங்களுக்கு ஃபேன் வார் தான். அவனுங்களுக்கான களம் என்பது அஜித் ரசிகர்களிடமோ அல்லது ரஜினி ரசிகர்களிடமோ எந்த சினிமா நடிகர் ரசிகர்களாவது கலெக்ஷன் சண்டை போடுறதுக்கு தான் அவனுங்க வந்து எக்யூப் ஆயிருக்கானுங்க. அதுக்கு தான் பழக்கப்படுத்தியிருக்காங்க. அவனுங்களை திடீர்னு கொண்டு வந்து சமூக நீதி போர், பாஜகவுக்கு எதிரான போர்ல எல்லாம் ஈடுபடுத்தினீங்கன்னா என்ன ஏன்டா இங்க கொண்டு வந்து விடுற, நாங்க அழகா ஃபேன் வார்ல இருந்தோமே அப்படிங்கறதான் அவனுங்க விஜய் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த மாதிரியான சம்பவங்கள் கிடைக்கும் போது அவனுங்க குஜாலாயிராங்க. இதுதான் நம்மளோட ஏரியா, நம்ம யாருன்னு நிரூபிக்க வேண்டிய இடம் இதுதான். காலையில இருந்து பாத்தீங்கன்னா ரஜினியோடு மீண்டும் ஃபைட்டு, மறுபடியும் காக்காக்களுக்கு சண்டைக்கு போயிட்டாங்க. அவங்களும் தூக்கி போட்டு மிதிக்க இவங்க அதை என்ஜாய் பண்றாங்க. இந்த சண்டையை அவர்கள் ரசிக்கிறார்கள். இதுதான் இவங்களுக்கான இடம்ங்கிறத இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா போன்ற ஆட்கள்லாம் வந்து இதுக்கு என்ன கதை சொல்லுவது, இதை எப்படி மீண்டும் திமுக பக்கம் திருப்புவது அப்படின்னு ரூமை போட்டு வந்து யோசிச்சுட்டு திரிறாங்க. தாவேக்கா எப்படி பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு கூட்டத்தை போட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ரஜினியோடு வம்பிழுத்து இப்படி செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு மாநிலம் தழுவிய, தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேர்ல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம். நல்ல விஷயம் பண்ணுனே இல்ல, யாரை ஏத்தி விடணும், இதுதான் விஷயம்னா ஏத்திக்கிட்டு வந்தவரை ஏத்தி விட்டாங்க. சிவி சண்முகத்தை எங்கேயோ பேச சொல்ல, பெண்கள் பாதுகாப்பு தொடர்பா இப்ப பேசுறேன் பாருனா அப்படின்னு, இது வந்து பகல் நேரம் உச்சி வெயில நின்னு பேசிட்டு இருக்காரு. காடினால அடிச்சுட்டு உச்சி வெயில போய் நீங்க நின்னீங்கன்னா என்ன ஆகுமோ அதனுடைய பயன்களை இப்போது பார்ப்பீர்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை கிண்டல் பண்றேன் பேர்வழின்னு, எனக்கு கூட தான் ஒரு கனவு அப்படின்னு ஒரு நடிகை பேரை சொல்லி, எனக்கு அந்த நடிகை வேணும், இந்த கனவை நிறைவேற்றுவீங்களா? அத வந்து எடப்பாடி போய் கேள்றா. அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றணும். ஆமா எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. ஏன்னா கூவத்தூர்ல இதே மாதிரி நீங்க அத்தனை பேரும் கனவை எல்லாம் எழுதி சீட்டா கொடுத்தீங்க. எடப்பாடி தான் இன்னைக்கு நிறைவேற்றினதா உள்ள இருந்தவர்கள் பார்த்தவர்கள் சொல்கிறார். அப்ப நீ உனக்கு என்ன, உனக்கு மட்டும் இல்ல உங்க ஆளுங்க அத்தனை பேத்துட்டையும் கேளு. கனவு இன்னைக்கு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி வேற கனவு கண்ணிகள் இருந்துச்சு, அதுங்க இப்ப வயதானவர்களா மாறிட்டாங்க. இப்ப கட்சி தலைவர்களோட கல்யாணம் பண்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் விட்டுருவோம், அவங்க குடும்பம் குழந்தை விட்டின்னு செட் ஆகும். இது மாதிரி இளம் நடிகைகள் கனவு கண்ணியில் வந்திருப்பாங்க. நீ பட்டியல் எழுதுங்க, எழுத்து கூட்டி தப்பா எழுதினாலும் பரவாயில்ல, எடப்பாடி அதெல்லாம் பார்க்காம புரிஞ்சுக்குவாப்ல. நீங்க வந்து எழுதி, அவருக்கு இதுல பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல சரசரன்னு சுருட்டி ஒரு கண்ணாடி டப்பால போடுங்க. யாருக்கு உங்க பேர் சிவி சண்முகம் விருப்பம் அப்படின்னு போட்டு உங்களுடைய கனவை நீங்க எழுதி எடப்பாடி கிட்ட கொண்டே கொடுத்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சு 10 நாள் 11 நாள் இருக்குது பொட்டி திறந்து எண்றதுக்கு, சும்மா தானே இருக்க போறீங்க. போய் உங்களுடைய கனவை வந்து அவரு நிறைவேற்றுவார். ஏங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எனக்கு ஒரு நடிகை மேல இது, எனக்கு என்னன்னா ஜெயலலிதாவை கேட்காம விட்டாப்லையே, போதையுடைய தீமை என்ன? உண்மைதான். தாய்க்கும் தாரத்துக்குமே வித்தியாசம் தெரியாத நிலைமைக்கு கொண்டு போய், நான் சொல்லல, எம்ஜிஆர் சொல்லுவாரு. எம்ஜிஆர் தண்ணி போடுற மாதிரி நீ ஏன் குடிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்பாரு. நான் ஏன் இதை குடிக்கிறதுனா, இந்த பொருள் மட்டும்தான் மனத்தையே மாத்தி தாய்க்கும் தாரத்துக்குமான வித்தியாசமே தெரியாமல் செய்து, ஆனா எக்காலத்தையும் குடிக்க மாட்டேன்னா சாப்பிட்டு கிட்னி போய் போறேன், சிகரெட்டு குடிக்கிற சொல்லுவார். இந்த ரஞ்சித்துக்கு தம்மதிக்கு அவன் பிடிக்காது அப்படின்னா, இது மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதையாவது கேட்டு பொழைக்க பார்க்கணும். நீ தண்ணிய போட்டுட்டு நடிகை வேணும்னு கேட்டையே, இன்னும் 2 ரவுண்டு ஜாஸ்தி சாப்பிட்டு இருந்தா ஜெயலலிதா நினப்பா இருக்கு. நீ சொல்ல மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நீ பேரளவுக்கு தானே நீ தாயின்னு கூப்பிடுற, அது உண்மையிலேயே உனக்கு தாயா? கேள்வி வரும்ல.
திண்டுக்கல் சீனிவாசன் இவராவது பரவாயில்ல, தண்ணி போட்ட மனுஷன் பேசினாரு அப்படின்னு ஒரு பெயில் கொடுக்கறதுக்காக ஒரு நாம்ஸ் இருக்கு. நீங்க அவனே குடியாரே அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க அப்படியா? நீங்க ஒரு பெரிய மனுஷன். நீங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு, சேலை மட்டும் கொடுத்தா எப்படி, பாவாடை இல்லாம எப்படி சேலை கட்டுறதுன்னு கேக்குறாரு. இதுக்கு என்னன்னு பதில் சொல்றது? பணத்தை வச்சு வீழ்த்தி எவ்வளவு பணம் ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க. எப்படா பாவாடை இல்லாம கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்கறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பதில் சொன்னா இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? பாவாடை கட்டாமல் சேலை கட்டியது யார் தமிழ்நாட்டு அரசியல்ல? நான் இதெல்லாம் பேச நான் விரும்பல. அதற்கு பிறகு கவனம் போட்டு மூடியது இந்த கேள்வி எல்லாம் வருங்க. அப்ப மூடிக்கிட்டு இருக்கிறோம் நாமளே, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாமளே அது பழைய கதை முடிந்து போய்விட்டது, இனி பேசி பயனில்லைன்னு சிவனேன்னு இருக்கும். நம்ம வாயை கிண்டும் விதமாக சேலைக்குள் இது தேவையா? எடப்பாடி பழனிசாமி இது ரசிப்பாரா? இதுக்கு இடையில வந்து தாவேக்காரங்க என்னது சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க ஐஆர்எஸ். அவங்க கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்து கேரியர் சம்பாதிக்கிற உச்சத்துல இருந்திருக்காப்புல. இப்பதான் அவரை விஜய் மாதிரி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற நடிகர்கள் வீட்டுக்கு ரெய்டு அனுப்புற கண்டிஷனுக்கு கேடருக்கு வந்திருந்தாப்புல. ஆமா, அப்படி இருக்கிறவர் தான் கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டு திருச்செங்கோட்டுல டபரா அதுல மூஞ்சி எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? விஜய் போட்டா சின்னதா இருக்கு, புசியும் சின்னதா இருக்கு, இவரு போட்டா நல்லா சிரிச்ச மாதிரி போட்டு ஐஆர்எஸ். ஏன்டா ட்ரைனிங்ல உனக்கு இதெல்லாம் தான் சொல்லி தராங்களா அப்படின்னு மத்தவங்க பேசிக்கிறது அவரு. நான் இதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆதவர்ஜனா அடுத்த பிளான் ரஜினியிடம் மன்னிப்பு கேட்பதா அல்லது அந்த பிரச்சனை இன்னும் ஊதி பெரிதாக்குவதாங்கிற ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. இவங்க எடுக்கலினாலும் மேற்படி நடிகை எடுத்து இன்னைக்கு மாலைக்குள்ள அதுக்கு ஒரு நல்ல பக்குவம் சொல்லுவாங்க. இதுல மற்ற இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆட்கள் போன்ற ஆட்களா இருக்கட்டும், மற்ற சாதாரண ஒரு பேச்சாளர்கள் பேசினா இதெல்லாம் பிரச்சனை பண்றது, பார்த்திபன் பேசினா திரிசாவே ட்வீட் போடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதுக்கு ஆதரவாக ஆங்கில ஊடகங்கள்லாம் இப்போ களத்தில் இறங்கி கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, இந்த விஷயத்துல ஏன் காலையில இருந்து அமைதியா இருக்காங்க? இந்த விஷயத்துல 2 விஷயம். திரிசாவை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள், இதுக்கு பேசலாம், அதை பேச விரும்புறது இல்லை. எனக்கு தினமலரே போட்டதுல என்ன டவுட்னா, திரிஷா தனக்கும் இந்த கட்சியில் ஒரு முக்கியமான வாய்ஸ் இருக்கிறது சொல்ல வரதாங்க. நம்மாத்து புள்ள உள்ள இருக்கு, அத தினமலர் சொல்லறதா நான் பாக்கல, திரிஷா சொல்ல விரும்புறதா தான் பாக்குறேன். நான் இந்த கட்சியை நான் தான் நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு சசிகலா எம்ஜிஆருக்கு நான் பக்குவம் சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னா நீங்களா சிரிக்கிறீங்கல்ல, அப்பவே அது பத்திரிகைகள்ல வந்திருந்துச்சுன்னா இன்றைக்கு ராமபுரம் தோட்டத்தில் 4 மணி நேரம் சசிகலா போய் எம்ஜிஆரிடம் பேசிக்கொண்டு இருந்தார்னு ஒரு செய்தி வந்திருந்துச்சுன்னா அந்த 4 மணி நேரம் இந்த மாதிரி பக்குவம் தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு நிரூபிப்பதற்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அது மாதிரியான ஒரு அலிபியை இப்ப திரிஷா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதா தான் நம்ப முடியுது. இது ஒரு பக்கம். தினமலர் திரிஷாவை லான்ச் பண்ணுது, திரிஷாவுக்கு இந்த கட்சியில ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குன்னு லான்ச் பண்ண பாக்குது. ஆங்கில ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நடிகை யாரு, அந்த அம்மாவுடைய ஒரிஜினல் பேர் என்ன, டயானா மரியம் குரியன். அந்த அம்மாவை இழிவுபடுத்துறது யாரு, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர். இதுல நாம கண்டுக்க கூடாது. சிவி சண்முகம் தொடர்பான விஷயங்கள் நாம கண்டுக்கூடாது. இதுவே திமுகவுடைய தெருமுனை பேச்சாளர் யாராவது பேசியிருந்தாங்கன்னா சொல்லுங்க, நாங்க காட்டுன்னு காட்டுறோம், இதுக்கு நாங்க பேச மாட்டோம். இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. நீங்க 2-3 நாளா வைரமுத்துக்கு ஞான வீடம், வைரமுத்து கற்புக்கரசர்னா விருது கொடுத்துருக்காங்க. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் சாதனைக்கு இலக்கிய பங்களிப்புக்கு கொடுக்குறாங்க. இலக்கிய பங்களிப்புக்கு கொடுக்கலாமா வேணாங்கிற மாதிரி இலக்கியவாதிகளுடைய இது, அதுல அவங்க விமர்சிக்கணும், அது 2வது பிரச்சனை. பெமினிச ஆங்கிள் இதை விமர்சிச்சிங்கல்ல, இதை விமர்சிச்ச ஆட்கள் யாராவது 6 மாசம் பரோல்ல நவம்பர் மாசம் வெளியே வந்த அந்த ஆசாராம் பாபு, அவன் மேல இருக்கக்கூடிய கேஸ்ல என்ன, சின்ன பிள்ளையில பீடோபைல் கேஸ் நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனையில் உள்ள இருக்கான். ஆயுள் தண்டனையில் உள்ள இருக்கவனுக்கு அவனுக்கு எப்படி பரோல்ல வெளியே வந்திருக்காங்க? 6 மாசம் பரோல்ல வெளியே உத்தரப்பிரதேசத்துல அவனுக்கு விஐபி மாதிரி கூட்டிட்டு போய் கங்கா ஸ்நானம் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்கன்னா இதுக்குள்ள நீங்க பொங்கணும். எவனா இந்த வைரமுத்துவுக்கு பேசிய ஆட்கள் யாராவது ஆசாராம் பாபு பத்தி பேசியிருக்கீங்களான்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய பூலவாக்கு என்னங்கிறது புரிபடும். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம்.